Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோவில் 80s and 90s கிட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஜவ்வு மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பேனில் 1 கப் சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணி கூட செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதே மாதிரி இதை கலரிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கலர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கேசரி கலர் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் பிங்க் கலர் சேர்த்துருக்கேன். இதை இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு பதம் ரொம்ப முக்கியம். அதனால கரெக்டான பதத்தில் இதை செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு எண்ணெய் தடவின தட்டில் இதை கொஞ்சமாக நான் விட்டு பார்க்குறேன். இப்போ இதை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். பாருங்கள், ஜெல்லி மாதிரி ஆகுது. இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஜவ்வு மிட்டாய் நல்லா வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட விட்டுக்கலாம். இப்போ ஒரு தட்டில் நல்லா எண்ணெயை தடவிட்டு இது எல்லாத்தையும் அதில் மாற்றிக்கோங்க. இப்போது கரண்டியாலேயே இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. உடனே கை வச்சு தொட்டிங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். கரண்டிலே இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வர ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் ஆறுனதும் நீங்கள் இதை கையில் எடுத்து இந்த மாதிரி இழுத்துட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா ஜவ்வு மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி செய்ய செய்ய நல்லா ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே வரும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் இழுத்துட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஜவ்வு மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு இழுக்க வருது. உங்களுக்கு கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக மாவு தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது. இப்போ இதை ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சிசர் வச்சு பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு சாக்லேட் ராப்பர் வச்சு நீங்கள் ரேப் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த விருப்பப்பட்ட ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் கூட செஞ்சுக்கலாம்.
இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க ஆசைப்பட்ட ஷேப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் இது செஞ்சு தரலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயராக கூட செஞ்சு ஒரு சாக்லேட் ராப்பர் வச்சு இதை கவர் பண்ணிக்கலாம். இது வந்து வெளியே வச்சிங்கன்னா பிசு பிசுன்னு ஆகிடும். அதனால் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நீங்களும் செய்யலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.